சென்னை அணிக்கு தோல்வியும் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஒரு கம்பேக் கொடுத்து 5 முறை ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றத அது ஒரு மித்தா பிலீவ் பண்றாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நேற்று நடந்த மேட்ச்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. பட் நம்மளும் அதை எடுத்துக்கணும். டெஃபினட்டா சென்னை அணிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அதை விட என்ன அவங்க அந்த தோல்வியும் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஒரு கம்பேக் கொடுத்து 5 முறை ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டு தான். பட் டெஃபினட்டாக அதுக்கு மேலே பிளேயர்ஸ் ரீக்ரூப் ஆகி திருப்பி ரிஃப்ரெஷ்ஷாக தான் அடுத்த மேட்ச் வருவாங்க. பட் ஓப்பனண்ட்டையும் நம்ம பாராட்டணும். ஸ்டாய்னிஸ் 100 அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் ஒரு எக்ஸலண்ட் 100 நேற்றுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் சேஸ் பண்ணி ஒரு 100 ரன்ஸ் 123 ஐ திங்க் ஸ்டாய்னிஸ். ஸோ ஆஸ் அ கிரிக்கெட்டர் நான் இந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக ரிசல்ட் நம்ம ஃபேவரில் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த கிரிக்கெட் போட்டினாலே ஆண்கள் நடத்தக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு அதிகப்படியான விளம்பரதாரர்கள் முன் வராங்க. ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி வந்து இல்லை, நான் முக்கியத்துவம் இல்லைன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக அது சேம் லீக் அண்ட் சேம் இப்போ WPL கண்டக்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்கும் IPLக்கு முன்னாடி. ஸோ அதோட வரவேற்பும் அதோட ஸ்பான்சர்ஷிப் அதோட மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் இன் பார் வித் மென் தான். ஈவன் இந்த BCCI பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறது, ஒரு A+ கான்ட்ராக்ட்ஸ் இன் ஈக்குவலன்ஸ் டு மென்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியத்துவம் இல்லைன்றத லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக சொல்ல முடியாது. டெஃபினட்டாக விமன் கிரிக்கெட் க்ரோ ஆகிட்டே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆயிருக்கு விமன் கிரிக்கெட். ஆக்சுவலி இந்த அரசு பள்ளியாட்டம் தனியார் பள்ளியாட்டம் இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான போதுமான அந்த இடங்கள் இல்லாதனால தனியார் கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க. அரசு என்ன மாதிரி அவங்களுக்கு பண்ணணும், முக்கியமாக பெண்களுக்கு எவ்வளோ முக்கியம் அரசு இப்போ கொடுக்காம இல்லை, டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வேலை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ன சொல்கிறது, ஒரு பிளேயரை ஒரு பொட்டென்ஷியல் இருந்தால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றத அது ஒரு மித்தா பிலீவ் பண்ணுறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னன்னா ஒரு இப்போ மேன் இல்லை உமன் அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக அது ஒரு நம்பிக்கை மென்னுக்கு ஒரு ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னா. ஆனால் நான் அதை டிஃபர் பண்ணுறேன். எல்லா விமன் கிட்டேயும் அந்த ஈக்குவல் பவர் இருக்குது, ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினட்டாக தே கேன் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விளையாட்டுத்துறையில் பெண்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பார்ட் ஆஃப் உங்களுடைய கருத்து என்ன வருது, அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க? பீயிங் அ உமன் நான் என்ன நினைக்கிறேன்னா, உமன்னால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், என்னால் முடியும் அப்படின்றத ஒரு பெண் நினச்சிட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிள். ஆக்சுவலி உமன் பவர் அப்படின்றது சும்மா சொல்லலை. டெஃபினட்டாக உமன் அப்படின்றதுனால எந்த ஒரு விதத்தையும் சப்ரஸ் ஆகிடாதீங்க. நம்மளால டெஃபினட்டாக ஒரு ட்ரீமை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இந்தியன் டீம் ஆடணும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு அந்த ட்ரீமை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீமே உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ பீயிங் அ உமன் அது பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. டெஃபினட்டாக ஆஸ் எ உமன் நீங்கள் ஒரு ரீலோட ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் 100% முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ அர்ஜ் ஆல் த உமன் டு ஜஸ்ட் பிலீவ் இன் தெம்செல்ஸ் அண்ட் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எவ்ரி உமன் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் மற்ற ஒரு உமனுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.